பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 7வது அதிகாரம் 32 இருந்து 35 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. சிலர் இயேசுவின் இடத்துல செவிடனும் திக்கி பேசுற ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து சுகமாக்கும்படி கேக்குறாங்க. இயேசுவும் அந்த மனுஷனை தனியா கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய விரலை அவனுடைய செவிகளை வச்சு உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தான் அப்படின்றாங்க. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுறது நம்மளால பார்க்க முடியுங்க. எப்பத்தான் அப்படின்னா திறக்கப்படுவாயாகன்ட்டு அர்த்தமா. அன்னைக்கு அந்த மனுஷனை பார்த்து இயேசு எப்பத்தான் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் செம்மையாய் பேசுகிறதையும் கேட்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுங்க. அன்னைக்கும் கூட அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிசாசினால கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும், பாவங்களையும், சாபங்களையும், வியாதியின் கட்டுகளையும் நோக்கி எப்பத்தான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, திருமணமாகாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களையும், பிள்ளை பெறாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கர்ப்பங்களையும் நோக்கி எப்பத்தான் திறக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை நீங்க பிடிச்சுக்கோங்களேன். எப்பத்தான் அப்படின்றத நீங்க பிடிச்சு அறிக்கை பண்ணுங்களேன். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறப்பாங்க. கட்ட பிசாசினால உங்களுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறதை உங்களுடைய கண்கள் நிச்சயமாக பார்க்குங்க. தேங்க்யூ. God bless you.